பாருங்கள், நான் பொதுவாக சொல்றேன், ஒரு உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துக்குள்ள நீங்கள் ஆழமாய் தோண்டினால் ஒரு நிறைய தங்க புதையல் இருக்கிறது என்று ஒருவருக்கு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் முதலாவது என்ன செய்வீங்கன்னா, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முழு பிரயாசத்தையும் பாட்டு என்ன பண்ணுவோம், தோண்டுவோம். தோண்டி 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 எடுப்போம். நல்ல கவனிங்க, இப்போ தோண்டி எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பிரயாசப்பட்டு நிறைய செலவழிச்சு நிறைய உழைத்து நாம் தோண்டி நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய தங்க புதையல் அங்கே இருக்கிறதே பார்த்தோம். இப்போ அப்பாடா நான் பார்த்துட்டேன், மறுபடியும் எல்லா மண்ணையும் போட்டு மூடா அப்படியே சொல்லுவோம். தேடினா கண்டுபிடிச்சேன் மூடியா. அப்போ நம்மள இவனை போற முட்டாள் உண்டா, நீ புதையலை தேடுன, இப்போ அதை கண்டுபிடிச்சிட்ட, இப்போ என்ன பண்ணணும், இதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும், அப்படிதானே? ஒரு புதையல் இருக்கு, அந்த புதையலுக்காக அநேக பிரயாசப்பட்டு அநேகமா உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த புதையல் காணப்படும் போது இது என்ன பண்ணணும், நமக்கு அதை சொந்தமாக்கிக்கணுமே காண்டி நான் பார்த்துட்டு மறுபடியும் மூடிட நம்ம சொல்ல மாட்டோம். அதே போலதான் பாருங்கள், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை சொல்லுது, நீங்கள் தேவ ராஜ்யத்தை அறிந்தவர்கள், தேவ ராஜ்யத்தை புரிந்தவர்கள், தேவ ராஜ்யத்தை கண்டுபிடித்தவர்கள், தேவ ராஜ்யத்தை உணர்ந்தவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த ராஜ்யத்தை எனக்கு எப்படி நான் சொந்தமாக்கிக் கொள்வது, இந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் எப்படி பிரவேசிக்கிறது, இந்த ராஜ்யத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, நமக்கும் பரிசுத்த தேவ ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, அங்கே நாம் எப்படி போக போகிறோம், அங்கே எப்படி வாழ போகிறோம், அங்கே போகிறதுக்கு என்னென்னலாம் என்கிட்ட மாற்றம் வரணும், அங்கே போகிறதுக்கு நான் எவ்வளவு தகுதி உள்ளவளாய் மாறணும் அப்படின்னு நாம் யோசிக்கும் போது நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.